வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம அப்டேட் 5ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரைக்குமான அப்டேட், வார் அப்டேட் பார்ப்போம். சிச்சுவேஷனல் ரிப்போர்ட். ஈரானுடைய தாக்குதல், அதாவது ட்ரோன் மற்றும் மிசைல்களுடைய எண்ணிக்கை நேற்றை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. பட் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸை மீண்டும் மீண்டும் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போது லைவாக பார்க்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம், அந்த அமெரிக்க தூதரகத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்களை அங்கே வந்து வெளியேற்றிருக்காங்க, பாதுகாப்பு ரீசனுக்காக தான். ஸோ கிளியர் கட்டாக நம்ம நேற்று ஏற்கனவே சொன்னது தான். இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸ் அமெரிக்க தூதரகத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்களா, இல்லை துபாயோட ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்களா, அதாவது ஒரு விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்களா, பக்கத்தில் இருந்து ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு 750 மீட்டருக்கு உள்ள, இல்லை நீங்கள் வந்து அமெரிக்க தூதரகத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னா மேபி நீங்கள் ரீலொகேட் பண்ணுறது பெட்டர். இது ஒரு சஜஷன். அந்தந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு நைட்டு 12:30 மணிக்கு மேலே எனக்கு ஒரு பேனிக் எமர்ஜென்சி கால் வருது. நம்மளுடைய அன்பர் தான் இப்போ தொடர்பு கொண்டிருந்தார் அங்கே துபாயிலிருந்து. நாங்கள் தூங்கவே முடியல, எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, திரும்ப வரதான்னு தெரில, நாங்கள் வந்து விடிய முழிச்சிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய இந்த பிரேக்கிங் நியூஸ் 24 மணி நேரமும் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவை நோக்கி வந்த ஒரு 200 ட்ரோன் அந்த ஜம்மு பகுதியில் வந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு விடிய போட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம மக்களுடைய பசங்க ஜம்முவில் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க, வேலைக்கு போனவங்க, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் பேனிக் ஆகி, எனக்கே அன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகக்கூடிய அளவுக்கு எனக்கு கால்ஸ் வந்துச்சு அன்றைக்கி. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பேனிக் ஆகுறாங்க. ஊடகங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். முந்தானத்து இரவு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கொல்லப்பட்டாரான்னு சொல்லி ஒரு இது, 5000 இஸ்ரேலர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு ஒரு இது, யார் என்ன வேணால் போடலாம். ஓவர் நைட்டில் எல்லாருமே வார் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுறாங்க. கவரேஜ் தேவை, பட் அதுக்கு ஒரு நெறிமுறை அப்படின்றது கண்டிப்பாக செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்றது வேணும். அங்கே இருக்கக்கூடியவங்க ஓப்பனாகவே பேசும்பொழுது, சார் மீடியாவில் பார்க்குறோம், உங்கள் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப்பில் வரல, நாங்கள் கொஞ்சம் பேனிக் ஆகிறோம், இப்போ டீம்கிட்ட சொல்லி நம்ம திரும்ப அந்த அப்டேட்டை கன்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். லைவ் அப்டேட்ஸ், ஜென்யூன் அப்டேட்ஸாக கொடுக்கணும், பேனிக்காக வைக்கக்கூடாது. 8000 ஃப்ளைட்ஸ் கேன்சல் இருக்குது, கண்டிப்பாக கேன்சல் இருக்குது, கோவிட் டைமில் கேன்சல் இருக்குது. உலகம் எல்லா நாளுமே அப்படியே அமைதியாக இப்போ சுச்சுவேஷன் போயிட முடிஞ்சால் அப்புறம் நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம், நம்ம ஏன் கடவுளை கும்பிட்றோம்? கண்டிப்பாக கிடையாது. சுச்சுவேஷன் பேடாக இருக்குது. ஆனால் இந்த நாடுகள் இருக்கக்கூடிய 99.99% மக்கள் சேஃபாக தான் இருக்கிறாங்க. 0.001% அப்படின்றது அந்த லைஃப் ரிஸ்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. அது இந்தியாவில் சாலைகளில், நம்ம நகரங்களில் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு 10 பேர் கட்டரில் விழுந்தெல்லாம் போகிறாங்க. நான் இதையும் கம்பேர் பண்ணல. பட் பேனிக்காக வேண்டாம். இந்த தொலைக்காட்சிகள் ஓரளவுக்கு அவங்கள ரெகுலேட் பண்ணணும். சும்மா டிஆர்பி வேணுன்றதுக்காக எதையா வேணால் போட்டு சென்சேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது சரியாக இருக்காது. இப்போது ஈரானுடைய கப்பல் இங்கே வீழ்த்தப்பட்ட பிறகு, இலங்கைக்கு அருகில் வீழ்த்தப்பட்ட பிறகு, அவங்க இப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இஸ்ரேல்லையுமே நான் இப்போ பேசக்கூடிய நண்பர்கள்கிட்ட அவங்க ஏற்கனவே இருந்த அந்த வார் சினாரியோவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்திருக்காங்க. ஸோ இஸ்ரேல் இருக்கிறதுலே அதிகமாக குறிவைக்கப்படக்கூடிய நாடு ஈரானால் அவங்களே தளர்த்திருக்காங்க. அப்படின்ற போது இது கொஞ்சம் அந்த டோன் டவுன் ஆகுது அப்படின்ற அந்த பாசிட்டிவ் செய்தியும் பார்க்கணும். ஸோ பேனிக்காக வேண்டாம். இப்போது மகாராஷ்டிராவில் அவங்களுடைய முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் அறிவிச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை இது பண்ணி ஒரு 3 சார்ட்டர் ஃப்ளைட்டை அனுப்பிச்சிருக்காங்க. 87,000 ரூபா டிக்கெட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா டிக்கெட் வருது. அவங்க யாரெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாங்களோ அவங்க மாநில மக்களை ஒரு 3 ஃப்ளைட்லேருந்து திரும்ப கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. அதில் வந்த ஒருத்தர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம். ப்ளஸ் நேற்று இரவு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, துபாயோடைய நம்மளோட ஃப்ளைட் ட்ராக்கர்லாம் பார்க்கும்பொழுது 20,000 ரூபா 25,000 ரூபா இருக்கக்கூடிய டிக்கெட் வந்து இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அத்தனை விமானங்கள் இயக்கப்படுறது கிடையாது. ஸோ இப்போது யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் வேலையை விட்டுட்டு ஒரு மாத காலம் நீங்கள் இது வந்து ஒரு விடுமுறை மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வர முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம், தப்பு கிடையாது. அதுவே ஃப்ளைட்டை வந்து யாருக்காவது அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்குது, மெடிக்கல் சுச்சுவேஷன் இருக்குன்னு ஓகே. ஸோ 3 விஷயம் நம்ம மக்கள் அங்கே பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. துபாயிலே இருந்து வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது வளைகுடா நாடுகளில் இருந்து வேலை செய்யக்கூடியவங்க, இந்த போர் மேகம் சூழ்ந்திருக்கிறதுனால அதோட பேனிக் இருக்குது, அதுக்கு உண்டான ஒரு கவலை அப்படின்றது இருக்குது, ஒரு பயம் அப்படின்றது இருக்குது. 2வது எடுத்தீங்கன்னா, துபாய்க்கு பயணமாக போனவங்க ஹோட்டலில் ஸ்டக் ஆனவங்க, இவங்க பெரிய லெவலில் ஸ்டக் ஆகிட்டாங்க. இப்போ இந்த துபாய், அபுதாபி போன்ற நகரங்களில் ஹோட்டல் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். 10,000 ரூபாய் கம்மியாக ஒரு ஹோட்டலில் நீங்கள் இருக்கவே முடியாது. ஸோ அவங்களுடைய அந்த ஃபினான்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இவங்க எப்படியாவது திரும்ப வரணும்னு பார்க்குறாங்க. 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அங்கே ஆயில் ரிக்ஸில் வேலை செய்யக்கூடியவங்க, கடல் பகுதிகளில் உள்ள 150-200 நாட்டிக்கல் மைல், ஏன்னா அவங்க கடல்லேருந்து இப்போ எதுவும் வெளியிலே வர முடியாது. அந்த ட்ரோன் கடல் மேலே போகிறதே வந்து நம்மளுடைய நண்பர்கள் நிறையா பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. விஷுவல்ஸ் வேண்டாம், ஏன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுடைய செக்யூரிட்டிக்கு வந்து பாதுகாப்பு இஷ்யூவாக இருக்கக்கூடாது. லைவ் இன்புட்ஸ் நம்மளுடைய முத்து நம்ம டீம் மெம்பர் கொடுத்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட இருந்து செய்தி வரணும், லைவாக இன்புட் வரணும். ஸோ இது மீண்டும் அவங்க விமான நிலையங்களை குறி வச்சு தாக்குறதுக்கும், அமெரிக்க தூதரங்கள், அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ், அமெரிக்கர்கள் தங்கி இருக்கக்கூடிய சிவில் ஹோட்டல், இது நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்கள் ஏதோ இந்த நகரங்களில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க, அதே இடத்துல அமெரிக்கர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா மேபி பெட்டர் நீங்கள் வேற ஹோட்டலுக்கு போகிறது. ஏன்னா அதை தான் குறி வச்சு ஈரான் தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் தாக்குதலை நிறுத்தலை, அந்த வீரியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறையா மிலிட்ரி டாக்டிக்ஸ் இருக்குது. ஈரான்கிட்ட ஏவுகணைகள் தீர்ந்து போச்சு அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம், இல்லை கம்மியாகுதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஈரான் இதை ரொம்ப நாளைக்கு கொண்டு போகிறதுக்கு அப்போ டெய்லி இவ்வளோ உக்கிரமாக பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது மிலிட்ரி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு இதில் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போது கேன்சல் ஆகக்கூடிய ஃப்ளைட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த நகரங்களில் தங்குறது 15,000 20,000 ரூபா வரைக்கும் செலவாகும். ஒரு நார்மல் ஹோட்டலில் தங்கினா கூட மினிமம் 10,000 ரூபா அப்படின்றது செலவாகும். இப்போ யுஏஇ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை உங்கள் வீசா எக்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணுறீங்கன்னா அந்த வீசாவுக்கு உண்டான அந்த ஓவர் ஸ்டேக்கு உண்டான பெனல்ட்டி இருக்குது, அதெல்லாம் அவங்க ரத்து செஞ்சுருக்காங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பஹ்ரைனோடைய மிக முக்கியமான அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, பஹ்ரைனில் கணிசமான அளவுக்கு ஷியா மக்கள் இருக்காங்க. பஹ்ரைனில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஈரானுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா பெட்டர் நீங்கள் ஈரானுக்கே போயிருங்கன்ட்டு. சவுதியில் யுஏஇலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க சம்பவங்களை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி நீங்கள் துபாய் ஒரு அன்சேஃபான பிளேஸு, அபுதாபி ஒரு அன்சேஃபான பிளேஸு, ஷார்ஜா ஒரு அன்சேஃபான பிளேஸுன்னு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் கடுமையான பெனால்ட்டி கொடுப்போம், தேவைப்பட்டால் நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம நாட்டில் கோவிட்ல ஆரம்பிங்க, ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த அளவுக்கு இந்தியாவை கேவலப்படுத்தி நம்ம பதிவுகள் போட முடியுமோ அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலர் இப்போ வந்து பதிவு போட்டிருக்காங்க. இதே ஃப்ரீடம் உங்களுக்கு அங்கே கிடைக்காது. அவர் தெளிவாகவே இப்போ பஹ்ரைனோட அமைச்சர் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார், இங்கே இருந்துக்கிட்டு நீ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண, ஈரானுடைய மிசைல் தாக்குதலை நீ வரவேற்ற அப்படின்னா நீ பேசாமல் ஈரானுக்கே போயிடும், இருக்கவே கூடாது அப்படின்றது தான். ஸோ எல்லா நாடுகளுமே இனம், மதம், அந்த மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவெல்லாம் தாண்டி அவங்க நாட்டை தான் முன்னெடுக்கிறாங்க, அவங்க நாட்டை தான் முன்னுக்கு வைக்கிறாங்க. இப்போது எனக்கு பேசிகிட்டு இருந்த ஒரு அரசு அதிகாரி, நான் பேருக்கு குறிப்பிட முடியாது, துபாயை சேர்ந்தவர், அவரே எங்கிட்ட என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ எதிராக எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ட்விட்டரோடைய எக்ஸ் தளத்தோடைய பாஸ், அதாவது எலான் மஸ்க்கு 2வது லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிகாரி இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. பாகிஸ்தான்லேருந்து ஒரே நபர், பாகிஸ்தானோடைய கராச்சியிலிருந்து ஒரே ஒரு நபர் 27 எக்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து வார் ரூம் ஈரான், சவுத் ஏஷியா பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட், சவுத் ஏஷியா வார் எக்ஸ்பர்ட், ஈரான் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஈரானை சம்மந்தப்படுத்தி ஈரானோடைய கொடி இருக்கிற மாதிரி போட்டு 27 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த வளைகுடா நாடுகளில் புர்ஜ் கலீஃபா தாக்கப்பட்டுச்சுன்னு ஒரு ஃபேக் வீடியோ, இந்த ஒரிஜினல் வீடியோவை எடுத்து அந்த ஃபேக் ஏஐ மூலிமா ஜென்ரேட் பண்ணி புர்ஜ் கலீஃபா தாக்கப்பட்டுச்சு, இஸ்ரேலோடைய நகரங்கள் அப்படியே பேரழிவை சந்திருச்சு, இஸ்ரேலோடைய அணு ஆயுதங்கள் தாக்கப்பட்டுச்சு, வளைகுடா நாடுகள் முழுக்க பேனிக் ஆனதுக்கு இவன் ஒருத்தன் செஞ்சிருக்கிறான் பாகிஸ்தானில் உட்காந்து. இந்த பாகிஸ்தான் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் எந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய அரசாங்கம் பழைய வாரி எடுத்து மறுப்பறிக்கை அப்படின்னு போட்டு, இல்லை ஃபேக் நியூஸ்னு ஒரு டெம்ப்ளேட் போட்டு முன்னாடி வச்சுட்டு இது போட்டுட்டா எங்கள் வேலை முடிஞ்சதுன்னு நினச்சாங்கன்னா நம்ம நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிடும். களத்தில் வெற்றி பெற்று இணையத்தில் தோக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாவாக தான் இருக்கும். இப்போ இந்த அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணி எக்ஸ்தலமே வந்து பிளாக் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்தலம் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்க, நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, இத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா அதில் வரக்கூடிய விளம்பர வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நூற்றுக்கணக்கான பாட்ஸ் இதை வந்து ஒரு தொழிலாகவே மாற்றி, இப்போ என்னோட தளத்தை எடுத்திங்கன்னா ஒரு 4-5 பதிவுகள், அதிகபட்சமாக ஒரு 5 பதிவுகள் இருக்கும் எக்ஸ்தலத்தில் ஒரு நாள். பட் இதே தொழிலாக மாற்றி சம்பாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க மானிட்டைசேஷனை நிறுத்தக்கூடிய அளவுக்கு எக்ஸ் போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஏஐ ஜென்ரேட்டடாக நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான்
இந்த வளைகுடா நாடுகளில் லட்சக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதே வளைகுடா நாடுகளுக்கு எதிராக இந்த வளைகுடா நாடுகள்லாம் சேஃபே கிடையாது, இன்னைக்கு ஃபியூச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களை பயத்திலையும் பீதியிலையும் உருவாக்குறதுக்கான வீடியோ பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் பாகிஸ்தானுடைய உண்மை முகம். இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு இப்போ அமெரிக்காவோட FBI ஒரு முக்கியமான நபரை அதாவது பாகிஸ்தானி நபரை அமெரிக்கா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி எடுத்தீங்க அப்படின்னா 47 வயது மிக்க பாகிஸ்தானிய நபர் ட்ரம்ப்பு பைடனை 2 பேரையுமே கொல்றதுக்கு பிளான் பண்ணி அமெரிக்காவில் கிட்ட வந்து பிறகு அமெரிக்காவோட FBI கைது செய்யப்படுறாப்புல. ஈரானோடைய உளவுத்துறை வந்து அவருக்கு பணம் கொடுத்தாங்க. இது செஞ்சது பாகிஸ்தான். ஸோ பயங்கரவாதம் அப்படின்னா பாகிஸ்தான்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஆன்லைனில் அதாவது நீ போய் அந்த நாட்டில் வேலை செஞ்சு அந்த நாட்டை உப்பை தின்னு அந்த நாட்டோடைய வருமானத்தை நீ உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை கொடுத்த அந்த நாட்டை நீ வந்து ஆன்லைனில் உட்காந்து அந்த நாட்டையே நீ டேமேஜ் பண்ணுற, உள்ளுக்குள்ளே உட்காந்து ஈரானோடைய மிசைல்ஸ் உள்ள வருது அப்படின்னு கை தட்டி நீ ஆர்ப்பாரிக்கிற அப்படின்னா உனக்கு மதத்தின் மேலேயும் உனக்கு எந்த விதமான லாயலிட்டியும் கிடையாது, உன்னோட நாட்டு மேலேயும் எந்த விதமான லாயலிட்டியும் கிடையாது. நீ போய் உனக்கு வேலை கொடுத்து உனக்கு வந்து ஒரு ஆளாக உருவாக்கின அந்த நாட்டின் மீதும் இது கிடையாது. ஸோ இப்படி தான் நிறையா பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் பெரிய இவ்வளோ தூரம் என்னால் சொல்ல முடியும். இந்த போர் முடிந்த பிறகு இந்த வளைகுடா நாடுகள் எல்லாமே இதில் ஒரு பெரிய கலையெடுப்பை கண்டிப்பாக முன்னெடுக்கிறாங்க. அதற்கான செய்திகள் எனக்கு நிச்சயமாக தெரியும். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆங்கில பேர் வச்சுக்கிட்டு மீசையில் ஏதாவது இங்கே கன்னத்தில் மச்சம் வெட்டிட்டு நான் மார்வேஸ்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. போஸ்ட் போட்டால் யார் என்னன்னு தெரியாதுன்ட்டு எல்லாராலையும் மானிட்டர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எல்லார்ட்டையுமே அந்த அரசாங்கங்கள்ட்ட சக்தி இருக்குது. இப்போது இந்த குறிப்பிட்ட இடத்துல அவன் வந்து கோர்ட்டில் கன்ஃபஸ் பண்ணுறான், ப்ளீடிங் கில்ட்டி, நான் குற்றத்தை ஒப்புக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஈரானோடைய உளவுத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரி $5000 எனக்கு கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னார், நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் இந்த வேலையை செய்வார். யார்? பைடனையும் ட்ரம்ப்பையும் தூக்குறதுக்கு. பட் இது அமெரிக்கா இங்கே ஒரு கேமையும் ப்ளே பண்ணுறாங்க. இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பழைய கேஸு. பட் இப்போது அந்த கோர்ட்டில் டெஸ்டிமனி வரும்பொழுது ஈரான் அமெரிக்காவோடைய அதிபர்கள், அதாவது பிரசிடென்ட் ட்ரம்ப்பையும் இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டாக இருந்த பைடனையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தியுமே இப்போ கிளியர் கட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னும் நியாயப்படுத்துகிறாங்க அமெரிக்கா அந்த தரப்பில். இப்போது இதில் சம்மந்தப்பட்ட பயங்கரவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ரைக். இப்போ மீண்டும் தெஹ்ரான் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்ட்ரைக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து ட்ரோன் தாக்குதலில் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த முறை அவங்க இன்னைக்கு அதிகமாக டார்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுதியில் நிறைய ட்ரோன்ஸ் வந்து இப்போ இன்டர்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரோன்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய, அதாவது தோஹாவில் இருக்கக்கூடிய அந்த US எம்பசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறாங்க. ஸோ கொஞ்சம் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருங்க, பேனிக் ஆக வேண்டாம், சேஃபாக தான் இருக்கீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கிறீங்க. கல்ஃபில் இருக்கக்கூடிய 37 லட்சம் மக்களும் உடனடியாக அங்கே வந்துட முடியுமானா முடியாது, தேவையும் கிடையாது. அந்தந்த நாடுகளுடைய ட்ராவல் அட்வைசரி மற்றும் லோக்கல் கவர்மெண்ட்ஸோட அட்வைசரியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அப்டேட்ஸை மீண்டும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.